அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிருக்கு வங்கி கணக்கில் அடிக்கப் போகும் மிகப்பெரிய ஜாக்பாட் ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2500. காலையில வெளியான இன்ப அதிர்ச்சி வீடியோ பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாக என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனிவரும் காலங்கள்ல மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழக தேர்தல் களம் தற்போது பெண்களை மையப்படுத்தி பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அமையும் புதிய அரசின் மகளிர் உரிமை தொகை தொடர்பான கோப்பிலேயே முதல் கையெழுத்து இடம்பெறும் தற்போது அனைத்து மகளிரும் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் குடும்ப தலைவியில் வாக்குகளே வெற்றியின் தீர்மானிக்கும் என பல்வேறு நபர்கள் கருதியுள்ளனர். இதன் காரணமாக பிரதான கட்சிகள் அனைத்தும் போட்டியிட்டு கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த புதிய அறிவிப்புகள் மகளிருக்கு பெரும் நிம்மதி சேரும் செய்தியாக அமைந்துட்டு இருக்கு. அதாவது ஆளும் கட்சி திமுக அரசு ரூபாய் 2000 மகளிருக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இரண்டாவது, அதிமுக அரசு தேர்தல் அறிக்கையில ரூபாய் 2000 அவர்களும் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் ஒரு படி மேலே சென்று ரூபாய் 2500 வழங்க உள்ளதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த தேர்தல் முடிவுகள் குறிப்பாக பொருளாதார சுமையை தாண்டி பெண்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் இத்தகைய வாக்குறுதிகள் அனைத்தும் புதிய அரசு பதவியேற்றும் முன்னுரிமை அடிப்படையில் அரசாணையாக மாற்றப்படும் என்பது தற்போது அரசியல் நோக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2500 இது எல்லாமே தமிழக பெண்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா பல்வேறு கட்சியினர்கள் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுவாங்க. அதாவது ரேஷன் அட்டையில் கண்டிப்பாக மகளிர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது குடும்ப தலைவியாக மகளிர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்திற்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை மட்டும்தான். அதாவது ஒரே ஒரு ஆவணம் ரேஷன் அட்டை மட்டும்தான். அந்த ஆவணம் சரியாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2500 கொடுக்கப்படும். அதனால உங்களோட ரேஷன் அட்டையில கண்டிப்பாக அனைத்து நபர்களும் ஒரு முறையாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட கைரேகையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீங்க இதுவரை ரேஷன் கடையில பொருட்கள் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையாவது ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி 3 மாதங்கள் 6 மாதங்கள் அப்படின்னோ ரேஷன் கடைகளை பொருட்கள் வாங்காத ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக இறந்தவர்கள் பெயரை நீக்கப்பட வேண்டும் என ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது வரை குறிப்பிட்ட நபர்கள் அந்த பெயரை நீக்கம் செய்யப்படாமல் அவர்களுக்கும் சேர்த்து கூடுதலான பொருட்கள் பெற்று வருவதாக குற்றம் சாட்டி வராங்க. இதனால இந்த பல்வேறு மாற்றங்கள் மீண்டும் கொண்டு வருவதற்காக தற்போது அனைவரும் கைரேகை பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதனால கைரேகை பதிவு செய்யாத நபர்கள் பெயர்கள் கட்டாயம் நீக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இணைக்கப்பட்டிருந்தாலும் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட வங்கி கணக்கும் இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா தமிழக அரசு இந்த ரூபாயை உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்க போறாங்க. அப்படி வரவு வைக்கும் போது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணும்போது அந்த ஆதார் கார்டுல எந்த பேங்க் ஐடி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி எந்த ஐடி லிங்க் ஆயிருக்குன்னு செக் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் அதுல லிங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை கண்டிப்பாக கொடுக்கப்படும். அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் தற்காலிகமாக உங்களோட மகளிர் உரிமை தொகை தடை செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்க உடனடியாக இந்த பணத்தை பெற வேண்டும் என்றால் நீங்க அதற்காக ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதனால நீங்க உங்களோட ரேஷன் கடைகளுக்கு சென்று, அதாவது அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுடைய கைரேகை கட்டாயம் பதிவு பண்ணிக்கோங்க. அப்படி பதிவு செய்த பிறகு உங்களோட
ரேஷன் கார்டுல குறிப்பாக உங்களோட ரேஷன் கார்டுல ஆதார் கார்டு வந்து இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக உங்களோட ஆதார் கார்டுல உங்களோட பேங்க் பாஸ்புக் இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அப்படின்னும் இந்த மாதிரி வங்கிகளுக்கு குறிப்பாக தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் வந்து உடனடியாக பெற முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா பல்வேறு தனியார் வங்கிகள் மூலமாக பெறப்படக்கூடிய பணங்கள் சில தாமதமாக ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதனால உங்களோட பேங்க் வந்து சரியான இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா தேர்தல் சமயத்தில் உங்களோட ரேஷன் கார்டுல பல்வேறு மாற்றங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள முடியாது. உங்களோட ரேஷன் அட்டையில உங்களோட முகவரி, உங்களோட பெயர்கள் மாற்றம், இல்ல உங்களோட போன் நம்பர் மாற்றம், இல்ல உங்களோட பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்க இப்போது அப்ளை செய்து கொள்ளுங்கள். ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது தமிழக அரசு மீண்டும் புதுப்பித்த பிறகுதான் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட முடியும்னா தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். இப்போ தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு புதிதாக ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. ரேஷன் கார்டு மட்டுமே கிடையாது, உங்களுக்கு ரேஷன் அட்டையில் எந்த ஒரு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் தற்காலிகமாக அதை செய்ய முடியாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. இனிவரும் காலங்கள்ல குறிப்பாக தமிழக அரசு புதிதாக மீண்டும் வரக்கூடிய தமிழக அரசு மீண்டும் புதுப்பித்த பிறகுதான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ரேஷன் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு வந்து மீண்டும் புதுப்பித்தால், அதாவது யார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் உடனடியாக இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வருமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்காலிகமாக கேள்விக்குறியாதான் இருந்துட்டு இருக்கு. அதே போன்று இப்போ ரீசெண்டா திமுக அரசு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், அதாவது ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி அவங்க தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டாங்க. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் ஆட்சிக்கு அமைந்த பிறகு அடுத்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தான் இந்த திட்டங்கள் அவங்க கொண்டு வரப்பட்டாங்க. அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அதனால இவர்கள் யாரானும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த திட்டங்கள் கொண்டுவரப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்காலிகமாக கேள்விக்குரியதா இருந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த உரிமை தொகை ஏற்கனவே பெற்ற நபர்கள் கண்டிப்பாக தற்போது பெற முடியுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கும் கேள்விக்குரியதா இருந்துட்டு இருக்கு. இதனால் அப்படின்னா குறிப்பிட்ட வரம்பிற்குள் அவர்கள் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ரூபாய் 2000 2500 கொடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அந்த வரம்பிற்குள் வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இனிவரும் காலங்கள்ல மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 முதல் 2500 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.